அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பிரின்சஸ் டைரி. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வேர்க்கடலை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நான் வேர்க்கடலை ஒரு 1/2 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் அதிகமாக சேர்க்க வேணாம். நெக்ஸ்ட்டு பூண்டு அப்புறம் புளி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 4 பச்சை மிளகா, நீங்கள் 5 கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறத ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இந்த கடலையை இப்போ இந்த கடாயில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கிறோம். காஞ்ச மிளகா, அப்புறம் பொடி, இது எல்லாமே நல்லா நம்ம சாப்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மிக்சியில் நம்ம வறுத்து வச்சுருக்க இந்த வேர்க்கடலை, தேங்காய் துருவல், மிளகா, புளி, ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ நம்ம உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெம்பரிங்காக தாளிக்கிறதுக்காக கடுகு சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ், லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பை சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான நம்ம வேர்க்கடலை சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிரின்சஸ் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.